நிவேதா இந்த வீடியோவில் லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸில் இருக்கிற ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். லிமிட் x tends to a x power n minus a power n divided by x minus a is equal to n a power n minus 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் இதெல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அதாவது இதில் கிடைக்கிற ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரென்ஷியேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோன்னா we can do any type of problem. ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நியூமரேட்டரில் வந்து x power n minus a power n அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. x power n minus a power n சொல்லும்போது அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். லைக் இங்கே என்ன வரும்னா ஃபஸ்ட்டு x minus aன்னு வரும். ஓகேவா? x minus aன்னு வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்து n டேர்ம்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஆனால் இங்கே ஒரு டேர்ம் போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி வரும்? x power n minus 1ன்னு வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போது இங்கே வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எல்லாமே ப்ளஸ் தான் வரும். அதாவது இந்த செகண்ட் டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னா, அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் என் மைனஸ் டூவா, அதுக்கப்புறமேட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 3, இதே மாதிரியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்துட்டு கடைசியில் இப்போ ஒன்று குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா? என்ன 1 குறையுது, 2 குறையுது, 3 குறையுது, அந்த மாதிரி கடைசியில் என்னவாக இருக்கும்? 0வாக ஆகிடும். ஓகேவா? அடுத்தது நம்ம ஏக்கு போடும். ஏக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம a பவர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியில் இருக்கிற 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டாக a1 வரும், a2ன்னு வரும். அப் டு கடைசியில் என்ன வந்திருக்கோன்னா a பவர் n மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் n அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் a அப்படின்னு முதல்ல எழுதிடணும். இங்கே மைனஸ் போயிட்டதுனால இந்த செகண்ட் டேர்மில் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான் வரும். ஓகேவா? இப்போ n டேர்மில் ஒரு டேர்ம் போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? n மைனஸ் 1 டேர்ம் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் n மைனஸ் 1, அடுத்த டேர்ம் ஆப்வியஸ்லி எக்ஸ் பவர் n மைனஸ் 2, நெக்ஸ்ட் டேர்ம் ஆப்வியஸ்லி n மைனஸ் 3, கடைசியில் முடிகிறது எக்ஸ் பவர் 0ல் முடியும். இதுக்கு ஆப்போசிட்டாக a இருக்கும். a பவர் 0, a பவர் 1, a பவர் 2 அப் டு a பவர் n மைனஸ் 1. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது n மைனஸ் 1, இங்கே முடிக்கிறது n மைனஸ் 1ல் முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் இந்த ஃபார்முலாவை எழுத முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக நான் இந்த டேர்மை எழுத போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? லிமிட் x tends to a அப்படின்றத போட்டு நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூக்கு பதிலாக x மைனஸ் a இன்ட்டு x பவர் n மைனஸ் 1 இன்ட்டு a பவர் 0 ப்ளஸ் x பவர் n மைனஸ் 2 இன்ட்டு a பவர் 1 ப்ளஸ் அப் டு x பவர் 0 இன்ட்டு a பவர் n மைனஸ் 1 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். டிவைடட் பை என்ன இருக்குது? x மைனஸ் a அப்படின்றது இருக்கா? ஸோ அதையும் நான் எழுதிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா x மைனஸ் a நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்கிறது என்ன இருக்கும்? லிமிட் லிமிட் x tends to a x பவர் n மைனஸ் 1 இன்ட்டு a பவர் 0, a பவர் 0ஓட வேல்யூ ஆக்சுவலி 1, எனிதிங் பவர் 0 1 தானே, ப்ளஸ் x பவர் n மைனஸ் 2 இன்ட்டு a பவர் 1 ப்ளஸ் அப் டு x பவர் 0 இன்ட்டு a பவர் n மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x tends to aங்கிறனால எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு எப்படி மாறும்னா a பவர் n மைனஸ் 1 அப்படின்னு மாறும். அப்போ ஆப்வியஸ்லி a பவர் 0ஓட வேல்யூ என்னது? 1. இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் a பவர் n மைனஸ் 2 இன்ட்டு a பவர் 1. ஓகேவா? ப்ளஸ் அப் டு a பவர் 0 இன்ட்டு a பவர் n மைனஸ் 1ன்னு வரும். a பவர் 0ஓட வேல்யூ ஆப்வியஸ்லி 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து a பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் இந்த இடத்துல இந்த பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா n மைனஸ் 2 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது n மைனஸ் 2 ப்ளஸ் 1ஓட வேல்யூ மைனஸ் 1 வரும். ஸோ a பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் அப் டு கடைசியில் முடிகிறது a பவர் n மைனஸ் 1ல் முடியும். புரியுதா? எல்லாமே a பவர் n மைனஸ் 1ஆக வருது. ஆக்சுவலி இது வந்து எத்தனை தடவை வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா n டேர்ம்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ பாருங்கள் இங்கே வந்து எக்ஸ் ஒரு டேர்ம், இங்கே n மைனஸ் 1, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்துட்டு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குன்றது அர்த்தம். இங்கே n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குன்னா நம்ம ஈஸியாக எப்படி எழுதலாம்னா n இன்ட்டு a பவர் n மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். அதாவது ஏன் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி a பவர் n மைனஸ் 1, a பவர் n மைனஸ் 1, a பவர் n மைனஸ் 1 அந்த மாதிரி எழுதிட்டே இருக்கீங்க. சப்போஸ் நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள் 1 + 1 + 1 + 1 + 1 + அப்படியே போயிட்டே இருக்குது. எத்தனை டைம் போகுதுன்னா ஒரு 100 டைம்ஸ் போகுது. ஓகேவா? 100 டைம்ஸ். அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? 100 × 1 அப்படின்னு போட்டு 100ன்னு கூட எழுதலாம்ல. ஏன்னா 1 வந்து நீங்கள் 100 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 100.
ஸோ அதே மாதிரி a பவர் n மைனஸ் 1 வந்துட்டு உங்களுக்கு 100 டேர்ம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி என்ன இருக்குன்னா எத்தனை டேர்ம், இப்போ இதில் வந்து 100 டேர்ம்ஸ் இருக்குன்னா 100 இன்ட்டு இந்த நம்பர்னு போடுவோம்ல, அதே மாதிரி n இன்ட்டு இந்த நம்பர்னு போடுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட் டு ப்ரூவ். கரெக்டாக n இன்ட்டு a பவர் n மைனஸ் 1 தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் என்னோட ஃபார்மேட் எடுக்கிறோம், அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல் ஆகுது, மீதி இருக்கிற வேல்யூஸ் எடுக்கிறோம். அப்புறம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணோன்னே இந்த மாதிரி வருது. அதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அது வந்து n டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக n இன்ட்டு a பவர் n மைனஸ் 1ன்னு எழுதிடுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.